ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாத்தியார் ரகோத்தம ராவ் அப்படிங்கிற இது ஒரு வாழ்க்கை அனுபவம். நான் அப்பொழுது ஈஸ்ட் ரங்கா ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்ரீரங்கத்தில் 4வது படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிளாஸ் டீச்சர் வரல. ஆகையினால் நாங்கள் இன்னொரு கிளாஸ், அதாவது இன்னொரு செக்ஷனில் போய் சேர்ந்து உக்காண்டுக்கணும். அவர் மேலே உக்காண்டு சேர்ந்து உக்காண்டு அந்த பசங்களோடு சேர்ந்து ஜாயிண்ட் கிளாஸில் இருக்கணும். ஒரிஜினல் கிளாஸ் பசங்களுக்கு பெஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் கிளாஸ் வர மற்ற கிளாஸ் பசங்கள்லாம் தரையில் உட்காந்துக்கணும். இந்த வாத்தியார் ரகோத்தமராவ் இருக்கிற ஒரு வித்தியாசமான வாத்தியார். அந்த காலத்தில் கையில் பெரம்பு வச்சுருப்பார். தப்பு பண்ணால் கை நீட்ட சொல்லுவார். பளிச் ஒரு அடி விழும். ஒரே ஒரு அடியோடு தான் நிறுத்திப்பார். அந்த அடியே போகும், அந்த பளிச்சே போகும். அதுக்கப்புறம் நாம் அவர் கிளாஸில் தப்பு பண்ண மாட்டோம். இப்படியான வாத்தியார் அவர். ஸோ அப்படிப்பட்ட வாத்தியாருடைய கிளாஸில் நாங்கள் ஜாயிண்ட் கிளாஸாக, நாங்கள் ஏ செக்ஷன், அவங்க பி செக்ஷன், நாங்கள் தரையில் வரிசையாக உட்காண்டிருக்கோம். அவர் வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்பார். அவர் முக்கியமாக கணக்குன்னு என்ன சொல்லி தருவார் அப்படின்னு பேர். அன்றைக்கி எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டு இருந்தார். அவர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கார். போர்டில் எழுதுவார். அவர் பசங்கள்லாம் எழுதிக்கணும். நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கணுங்கிற வற்புறுத்தல் இருக்காது. நீங்கள் கேட்டுன்னு இருந்தால் போகிறோம், தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போகிறோம். கிளாஸ் பசங்களை எழுத விடணும், எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அப்படியே பேசியிருந்தவர். அன்றைக்கி மத்தியானம் முழுக்க அவருடைய கிளாஸாக போயிட்டு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகிடுத்து. அவர் பொது விஷயமெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டாலும் அடி விழுமோங்கிற பயம் இருக்கும். அடிச்சிருவார் சில சமயம் அடிக்க மாட்டார். சரி, அதான் அன்றைக்கி அவர் என்ன கேட்டார், அந்த காலத்தில் ஃபோன் பண்ணுற போது, டெலிஃபோன் பண்ணுற போது ஒரு யூனிட்டு எத்தனை மினிட் அப்படின்னு இருக்கும் அந்த காலத்தில், இல்லையா? அந்த மாதிரி டைம். நாங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்னு அவர் யோசனை பண்ணார். தெரியல. இந்த கேள்வியை கேட்டுவிட்டார். அதாவது நீங்கள் டெலிஃபோன் பண்ணுற போது எவ்வளோ நிமிஷம் பேசினால் ஒரு யூனிட் ஆகும், அந்த ஒரு யூனிட்டோட கால வரம்பரை என்ன, இதான் கேட்டுவிட்டார். பொதுவாக அவர் சுற்றிட்டு வரார். தன்னுடைய கிளாஸ் பசங்களை கேட்டார். யாரும் பதில் சொல்லலை. அப்படியே சுற்றின்னு வந்தார். எங்கள் கிளாஸ் பசங்கக்கிட்ட வந்தார். அவர் கேள்வியை நான் திருப்பி எனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ எதேச்சையாக நான் 2 நாள் முன்னாடி குமுதம் என்கிற பத்திரிகையை பார்த்தேன். அதில் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது. ரங்காச்சாரி மாமா என்ன படிக்க சொன்னார். படியேன் அப்படின்னார். அவர் நானா தமிழ் படிக்கிறேனா இல்லையான்னு பார்க்குறதுக்கோசரம் கொடுத்தாரு போல இருக்கு. நான் படிச்சுவிட்டேன். அது 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேசுகின்ற டெலிஃபோனில் பேசுகிற போது ஒரு யூனிட்டாக ஏறிண்டு இருக்கும். அதாவது 3 நிமிஷம் பேசினா ஒரு யூனிட். நான் இதை புஸ்தகத்தில் இருந்ததை படிச்சுட்டு ரங்காச்சாரி மாமாட்ட கேட்குறேன், என்ன மாமா அர்த்தம் இதுக்கு அப்படின்னார். அப்புறம் மாமா எனக்கு புரியும்படியாக சொன்னார். இந்த மாதிரி நீ ஃபோன் பண்ணுற, நீ 3 நிமிஷம் பேசின உடனே ஒரு யூனிட், அடுத்த 3 நிமிஷம் பேசினா 2வது யூனிட், அப்படின்னு 3 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒவ்வொரு யூனிட்டாக சேர்ந்து போகும். ஒரு யூனிட்டுக்கும் பைசா கொடுக்கணும், இல்லையா? அதை தான் சொல்லியிருக்கு இதில் அப்படின்னு ரங்காச்சாரி மாமா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது. என்னுடைய டேர்ன்
நான் நின்னேன். சரி, கையில் பெரம்பு அடிபடுமோங்கிற பயம். அதனால் ஒரு உள்ளூர பயந்து கொண்டு எழுந்து நின்று மெதுவாக சொன்னேன், சார் 3 நிமிஷம் பேசினால் ஒரு யூனிட், அப்படி திருப்பி சொல்லு அப்படின்னார். டெலிஃபோனில் 3 நிமிஷம். இதெல்லாம் நான் 4வது படிக்கும்பொழுது, 4வது நான் 1952 2ஆவதாக இருக்கும், 2வது வருஷமாக இருக்கும். எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்டேன். குமுதம் பத்திரிகையில் படித்தேன் சார் அப்படின்னு உண்மையை சொல்ல வேண்டியதாயிற்று. குமுதம் பத்திரிகைலாம் நீ படிப்பியா? இல்லை சார், ஏதோ எங்கள் ரெங்காச்சாரி மாமா என்கிட்ட நான் தமிழ் நன்னா படிக்கிறேன்னா பார்க்குறதுக்கோசரம் இந்த போர்ஷனை கொடுத்து படிக்க சொன்னார். நீங்கள் கேள்விக்கான பதில் நான் படித்ததில் இருந்தது அப்படின்னு எனக்கு பட்டுது. அதனால் சொன்னேன் சார் 3 நிமிஷம்னு. வெரி குட். அப்புறம் பசங்களை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பாடத்தை மாத்திரம் படித்தா போகாது. இவனை மாதிரி, ஏண்டா உன் பேர் என்ன, நாராயணன், இந்த நாராயணன் மாதிரி வெளி விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அடி வாங்காமல் தப்பிச்சேன். தேங்க்யூ சார் ரகோத்தம ராவ், தேங்க்யூ. இதுதான் விஷயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.